2 நாள்லயே 3 நாள்லயே போறவங்க எந்த காலை வச்சு வந்தா என்ன? ஏன் சார், ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? முதலாளி தங்கமானவர். ஆனா அவருக்கு 6 வயசு பெண் குழந்தை ஒண்ணு இருக்குது. பேரு சோபா. பத்திரகாளி ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ருத்ர தாண்டவம் ஆடும். கட்டடத்துல சிமெண்ட் எல்லாம் உதிரும். அதனாலதான் வேலைக்கு வரவங்க யாரும் இங்க நிலைக்கிறதே இல்ல. இவ்வளவுதானா? நான் என்ன ஏதோன்னு பயந்துட்டேன். குழந்தைங்க என்ன அப்படிதாங்க, எதையாவது கேட்கும், அதை கொடுன்னு அடம் பிடிக்கும், அழும். காலமாட்டில பால் கறக்க முடியுமா? கொம்பு முளைச்ச குதிரை எங்கம்மா இருக்குது? அட சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நாய் வேணும்னு கேக்குது. எங்கம்மா போறது? அட இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னா கூட செத்து போன எங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படின்னு கேட்டா நீ செத்து போய் கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படி தயாரா? கொஞ்சம் யோசனை தான். நீங்க என்ன சார், தாய் இல்லாத குழந்தைன்னா இப்படித்தான் ஏதாவது அமக்கலம் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் இந்த பங்களா அமைதி. ஐயோ ஐயோ நிறுத்துமா, நான் தான் உன்னோட புது டீச்சர். இப்படி எல்லாம் பேசலாமா? சோபா நல்ல பொண்ணு இல்ல? கிடையாது, என் சோபா ரொம்ப நல்ல பொண்ணு. நான் உன்கிட்டத்தான் வருவேன். நல்ல வேலை ரத்தம் வரல. இந்த வீட்டுல இந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கி ரத்தம் வராத முதல் கேஸே நீங்க தான். ஏமா 4:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, 5:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, விடிஞ்சு காலையில 4:45 ஒரு வண்டி இருக்கு. எந்த வண்டிக்கு டிக்கெட் புக் பண்ண? எந்த வண்டிக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். இந்த வேலையை நான் விட போறதா இல்ல. முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப சரி, எல்லாரும் வாங்கடா வாங்கடா. இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு அடிபட்டு ரத்தம் வரல, நாளைக்கு ரத்தம் வராதுன்னு என்ன நிச்சயம்? அதனால அந்த அம்மா ரத்தம் எந்த குரூப்னு தெரிஞ்சு ஒரு 7 பாட்டில் வாங்கி வைங்க. இந்த வீட்டுக்கு நான் மேனேஜர், எவனுமே மதிக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க இருங்க, ஒவ்வொருத்தரையும் நான் கழிக்கிறேன். அளவிடுங்கடா. சட்டை போட்டுக்கமா, பிஸ்கட் சாப்பிடுமா, தலைய வாரிக்கமா, ஸ்கூலுக்கு போலாமா, சாத்து போட்டுக்கமா, போட்டுக்கமா. நிறுத்தி ஹோட்டல் எலும்புக்கு 4 நாய் அடிச்சிட்ட மாதிரி. ஏடா லோ 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 கொண்டாடா சீப்ப. இப்ப கவனி. அப்பா நான் சீவரேம்மா. உள்ள இது நீ தெய்வம்மா. கொண்டாடாத. இத போட்டுக்க. ஆமல என்ன இங்க ரகல? போங்கடா போங்கடா. ஆமா பாப்பா எல்லாம் ஆண்டி கையால தான் செஞ்சுக்குவேன்னு சமத்தா அடம் பிடிக்குதுங்க. சிச்சோ சோபா, நீ இன்னும் ஃப்ராக் போட்டுக்கல, ஷூ போட்டுக்கல, தலை வாரிக்கல, ஸ்கூல் போக வேண்டாம்? ஆண்டி நீங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணி விடணும், அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். சரி நானே செஞ்சு விடுறேன். அந்த ரூம் கிடைச்சுவாங்க. குழந்தை என்ன இல்ல குழந்தைன்னு. அருவன், நம்ம சோபாவும் சீதாவும் ரொம்ப சிநேகிதம் ஆயிட்டாங்கல்ல? ஆமா சார். உனக்கு ஆன்டி வேணுமா மம்மி வேணுமான்னு கேட்டா மம்மி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொல்லு சார். இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா டாடி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொன்னாலும் சொல்லு. ஏண்டா முனுசாமி, தினம் சமயக்கிட்டுல செஞ்சு வச்ச பொருள் எல்லாம் திடீர்னு காணாம போகுது. யார் எடுக்கிறாங்கன்னு தெரியலடா. ஏண்டா இங்க பிரெட் வச்சுனா எங்கடா காணோம்? எங்கடா வச்ச? என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நான் வைக்கலையா? இன்னும் வைக்கலடா டேய். ரத்தனா எனக்கு சந்தேகம் தான். ஆனா அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் சும்மா இருந்தேன். அப்ப எடுத்தாலும் உனக்கு தெரியுமா? நேற்று பார்கோவா கண்டி வச்சா அதுல பாதிய காணும்டா. விக்கிக்க போகுது. ஏயா திருச்சி வேலையா பண்ற? முதலாளிகிட்ட சொல்றேன் பாரு. சொல்லாதடா. இடையில பசி வந்துருச்சு, கேட்டா தர மாட்டீங்களே, அதனாலதான் உன்னை எடுத்து சாப்பிட்டேன். இதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். கேட்டா இதுக்குமா பனிஷ்மெண்ட்? என்னடா? ஆட்டாங்கல்ல மெதுவடைக்கு உளுந்து போட்டு போய் ஆட்டு. நான் மசால் வடைக்கு ஆட்டுறேன்டா. ஏன்
அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அடே மசால் வடைக்கு அரைகுறை ஆட்டினா போதும்டா, மெது வடைக்கு மசியே ஆட்டணும்டா. நீ சரிப்பட்டு வர மாட்டியே, முதலாளிகிட்ட இப்ப சொல்றேன். அடே அடே சொல்லாதடா. அப்ப போய் ஆட்டு. ஏண்டா ஒரு பிரெட் எடுத்ததுக்கு என்ன இந்த ஆட்ட ஆட்டீங்களாடா? சிரிச்சா போதும் இந்த ஆம்பளைங்களுக்கு. எனக்கு என்னமோ இந்த ஆம்பளைங்களை அசடு வழிய வச்சு பாக்குறதுல ஒரு அலாதி இன்பம். அப்படியா? அப்படின்னு ஒரு பந்தயம் என்ன? அதோ அந்த ஆளை பாத்தியா? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்க மகா முரடன்னு. இதோ பார், அவன் முதுகுல 5 விரல் பதிகிற மாதிரி ஓங்கி ஒரு அடி கொடுத்துட்டு வா, உனக்கு 100 ரூபாய் தரேன். 100 ரூபாவா? நீங்க எல்லாம் சாட்சி என்ன பார். ஹாய். ஓ, I'm terribly sorry sir. எங்க அத்தை மகா மன்னாசாமி இல்ல, அப்படியே திட்டா உங்கள மாதிரியே சார். நாங்க எங்க பார்த்தாலும் இப்படிதான் அடிச்சுக்குவோம். I'm terribly sorry. ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சேன்னு சொன்னீங்கன்னா தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். That's all right, no problem. Oh, you're very great. See you. கராட்டே கேட்பது இருக்க இந்த இடத்துல உட்கார்ந்தா சரியில்லை, இடத்தை மாத்திடுவோம். எப்படி? Fantastic. Really good idea. Thank you. கையெல்லாம் வேணாங்க, படுத்து எடுங்க. மறுபடியும் ஒரு பந்தயம். என்ன? அதே ஆளுக்கு அதே முதுகுல இன்னொரு அடி குடிச்சிட்டு வருவியா? 2வது தடவையாச்சே, ரேட் கொஞ்சம் ஏறணுமே. எவ்வளவு தருவ? 500 ரூபாய் பந்தயம். 500 ரூபாவா? அண்ணன் இடம் மாறிட்டாரு போல இருக்கு. அதோ இருக்காரு. படத்தை ரெடியா வச்சுக்க. அண்ணே மாமா. ஐயோ, நீங்க மாமா இல்லையா? என்ன மனுஷங்க சார், நீங்க அங்க உட்காந்துருந்தீங்களா? இங்க நிக்கிறது எங்க மாமா நினைச்சு. ஏன் சார் நீங்க இங்கெல்லாம் வந்து நிக்கிறீங்க? I know you are very great. என்ன மனுஷருங்கன்னு தெரியும். I'm really sorry. Thank you. எப்படி நீ இவ்வளவு சீக்கிரமா ஏமாத்திட்ட? இந்த ஆள் என்ன, இந்த ஆளோட தாத்தாவே வந்தாலும் நான் மட்டும் ஏமாந்தா போகணும். அத்தை மகா மன்னார் சாமின்னு சொன்னா மட சாம்பிராணி ஏமாந்துருச்சு. உட்காருங்க, இந்த 500 இங்கேயே செலவு பண்ணிடலாம். என்ன ரெடி கொடுக்க சொன்னாலும் கூட கொடுத்துருவ போல இருக்கு. நான் ரெடிதான், பாவம் அந்த ஆள் தாங்க மாட்டான், விட்டுருவோம். எனக்கு என்ன பயம்? ஐயோ ஐயோ, விடு. ஐயோ ரத்தா. கிஜா. ஐயோ விடு. அடி கேட்டி காய். விடுதடி. நீங்க வேற என்ன சொல்றீங்க? யோ, இது வேற நான் அப்பவே கேக்குறதுக்கு என்ன? அதுக்காக நீயே கண்டுபிடிச்ச. என்ன அம்புஜா? அம்புஜாவா? நீ எத்த பொண்ணு அம்புஜா இல்ல? நான் ஒன்னும் அத்தை பொண்ணு இல்ல. ஓ, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீ எத்த பொண்ணு அம்புஜா உங்க மாதிரியே இருப்பாங்க. நான் எங்க பார்த்தாலும் இப்படிதான் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இத பாரு, முகத்தை பார்க்காம இப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். என்னங்கடி கிண்டல் பண்றீங்களா? மன்னா சுவாமியா? என்ன விளையாடியா? ஆம்பளைங்க என்ன நினைச்சிட்ட? விளையாட்டு பொம்மைகளா? பொம்பளைங்க மாதிரி இருக்கணும், அப்பதான் மரியாதை. ஜாக்கிரதை. யார மிரட்டிட்டு போறேன்? எனக்கு ஒரு ரவுடி மாமா இருக்கான். அவங்கிட்ட சொல்லி ஒண்ணு. கார் நம்பரை நோட் பண்ணுங்க. ரவுடி மாமா. டயர்ட் ஆகியாப்பா? முருகா, ஏன்பா என் கையால எல்லாரும் அடிக்க வைக்கிற? ஒரு சோடா கொண்டு விட்டா? ஒரு கலராவே கொண்டா பாப்பா. சத்தியமா கொண்டு விட கண்ணா, சத்தியமா கொண்டு. ரெண்டு கலர் எடு. என்ன மாமா இது? ஒண்ணு இல்ல. என்னமோ அந்த ஆள் அடிச்சு கீச்சுவேன் வீணாப்பா பேசிட்டு வந்த, இப்படி மல்லாந்துட்டிய? எனக்கு அடியே இல்ல, ஆனா அடிவான மாதிரி தெரியும். அவனுக்கு அடிவான மாதிரி தெரியாது. சரியான அடி, எல்லாம் உள்காயம். அடிச்ச அடியில இன்னும் ஒரே வாட்டில் அவுட் ஆயிடுவான். அப்படியா? ஐயோ 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 ஐயோ, கை காலெல்லாம் உடைச்சிட்டாங்களே. எங்க அம்மா அப்பா ஒரே புள்ள, அவங்க என்ன சொல்றாங்க? நாளே ஆயிட்டாங்களே. ஐயோ ஐயோ, கை காலெல்லாம் அடி, உடம்பெல்லாம் அடி. கை கால உடம்பு எங்க அடிப்படைக்கெல்லாம் காட்டு முடிவாங்க. ஐயோ ஐயோ, அம்மா அப்பா. வீட்டுக்கு போய் டாக்டர் வச்சு பார்க்கலாம். டாக்டர் கிட்ட வர மாட்டேன். அப்ப இங்கே கடை பாடி ஐயோ 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 ஐயோ, படாத இடத்துல அடிபட்டு பயங்கரமா வலிக்குது. அங்கேயா?
அம்மா நீ ஆள் வச்சு அடிச்சதுனால அவருக்கு அப்பா. படாத இடத்துல பட்டுருச்சு. அண்ணா அம்மா தாயே, இந்த வந்து எங்களை மாட்டாத. உனக்கு போடி நமஸ்கார ஆளை விடு. போகாதீங்க நீ எனக்கு ஐயோ வேணாம். போகாதீங்க நீ சொல்லாதே போலாம். ஐயோ என்னய்யா, என்ன ஆச்சு? கை பிடிச்சு போச்சு கொஞ்சம் டாக்டர் கூப்பிடுறேன். எனக்கு ஒரு டாக்டர் இருக்காரு என் உடம்பு பத்தி அவருக்கு தான் தெரியும் எங்க இருக்காரு? அவர் படுக்கா இருக்காரு அதையும் கேக்குறீங்க ஒரு பக்கம் பக்கவாதம் ஒரு பக்கம் ரத்தவாதம் பிளட் பிரஷர் நடந்தா மயக்கம் உட்காந்தா இரும்பல் முருகா எவ்வளவு சும்மா இருக்கிறா என்னய்யா, மெதுவா பேசுற மரியாதை சரிங்க நான் தலைகாணின்னு வச்சுட்டேன் நான் ரொம்ப வேதனையோட இருக்கேன் உங்க மூத்த பிள்ளை நினைச்சுக்கீங்க ரத்தத்தோட சாயறேன் அடுத்து நம்பர் சொல்லியா? 1 2 3 4 5 6 10 வரைக்கும் சொல்ல, ஒரு கணக்கு சரியா போயிடும். முருகா ஆளை வச்சு அடிக்க சொல்லிட்டு இப்போ விளையாடுறாங்களே ஐயோ அண்ணா ஐயோ ஹலோ. ஐயா ஹலோ டாக்டர் எப்படி இருக்கீங்க டாக்டர் அப்பா என்ன? மனுஷன் இருமுறா டாக்டர் என்ன ஆளை வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க டாக்டர் யாரா டாக்டர் ஏன் சொல்றீங்க படாத இடத்துல அடிபட்டுடுச்சு என்ன சாப்பிடணும் டாக்டர் அரைமணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆப்பிள் ஜூஸா சாத்துக்குடி ஜூஸா எள்ளியா குளுக்கோஸா சாப்பிடுறதுக்கு டாக்டர் சிக்கன் பிரியாணி பாயா இடியாப்பு சில்லி சிக்கன் சிக்கன் ஃப்ரை ஜிஞ்சர் சிக்கன் சாப்பிட டாக்டர் அப்படி ஆமா என்ன சொன்னீங்க டாக்டர் மருந்து ஒண்ணு வேண்டாமா வெரி குட் எல்லாம் இவ்வளவு சாப்பிடணுமா சரி ஆமா கண்ணு கேட்டுக்கிட்டே இல்ல குடி கை 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 ஏற்பாடு பண்ணுங்க வேலையில போற ஓனரை கையில பிடிச்சாச்சு. குத்துனாலும் குறைஞ்சாலும் பட்டு தானே தீரணும். ஏற்பாடு பண்ணி அப்படி தொலைக்கிறேன். கண்ணு என்ன? சரிதம்மா குமுதா. அம்மா குமுது இங்க வாம்மா. ஐயோ நீ கத்தினா கூட எவ்வளவு அழகா இருக்கேம்மா முருகா ஒரு பேண்ட் ஷர்ட் ரொம்ப டர்ட்டியா இருக்கு வேற துணி இருந்தா கொடுமா மாடியில எங்க மாமாவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, போய் பார்த்து எடுத்துக்க. ஐயோ ஜிடிஞ்சி என்ன சார் எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க? மதவன் குமுதா டாக்டர் டாக்டர் சார் உள்ள இருக்காங்க நர்சல்லாமா என்ன சார் உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, நீங்க ரொம்ப ஸ்பீடு சார். ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், முருகன் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். முருகா நான் உன் பேரையே வைக்கிறேன்டா. சார் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. குமுதாவே எனக்கு இப்பதான் சொன்னா அதுக்கப்புறம் தான் டாக்டர் வர வச்சேன் இப்ப ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. குமுதா கொஞ்சம் ஒலி கூட தாங்க மாட்டான் எல்லாரும் அப்படித்தான் சார். நர்ஸ் என்னம்மா என்னாச்சு, எப்படி இருக்கு? வெளியில எடுத்தாச்சு. டோன்ட் வரி. ஆனா பொண்ணா அலியா? ஆலி அலியா இந்த அருக்கு பாருங்க. என்ன சார் நெருஞ்சி முள்ளு? ஆமா இந்த நெருஞ்சி முள்ளு தான் அம்மா கால்ல குத்தி இருக்குது. பெரிய டாக்டருக்கு போன் பண்ணாங்க, அவர் வர முடியல, ஆபரேஷன்ல இருக்காரு. நான் நர்ஸ் எல்லாம் வந்தோம். நாங்க வரட்டுங்களா? சார் இது எங்களுது. ஆமா பத்திரமா வச்சுங்க. சரி. அட சை, இந்த முள்ளு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். வெறும் காலால தோட்டத்துல சுத்தாதே நான் 1000 சொல்லிருக்கேன் கேட்டா தானே பத்தியா எவ்வளவு பெரிய முழுக்கு என்ன ஆகுது என்ன ஆகுது? எடுத்து வெளியே போறது. நீங்க பண்ண கலாட்டாவுல அம்மாவுக்கு பிரசவ வேதனை, அலி பிறந்துருச்சு நினைச்சு பேரு கூட வச்சுட்டேன் சார்.